இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடி நேற்று என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து உன்னை திருத்திக் கொள் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களாக சில மனிதர்கள் எவ்வாறு தவறு செய்கிறார்கள், அவர்கள் எவ்வாறு தங்களை திருத்திக் கொள்கிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு சாலமோன் ராஜாவை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த சாலமோன் ராஜா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கர்த்தரால் ஞானம் பெற்றவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன். இந்த சாலமோன் ராஜாவுடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் நடக்குது. ஒன்று ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1:6 ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோபியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதிகராகிய அநேக ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தரால் ஞானம் பெற்ற அந்த மனிதன் அவன் வாழ்க்கையிலே அவன் பாவத்துக்கு உலக ஆசைக்கு இடம் கொடுத்து விடுகிறான். பாருங்க, கர்த்தர் சொல்றார் அந்த சாலமோன் ராஜாட்ட அவர் ஞானம் கேட்கும்போது ஞானத்தை கொடுக்குறார். பாருங்க, கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆலயத்தை கட்டுறான், 13 வருஷம் அரண்மனையை கட்டி முடிக்க அவன் நேரத்தை எடுத்துக்கொள்கிறான். இப்படி இருக்கிறான். ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, புறஜாதிக்கும் நமக்கும் இடையே அந்நிய புத்திரர்கள் மேல நம்ம பிரவேசிக்க கூடாது, அவங்களுடைய தேவர்களை அவங்க பின்பற்றும்படி நடத்துவாங்க, அதனால அந்நிய நுகத்தோட நம்ம நுகம் வைக்க கூடாதுன்னு சொல்லி கட்டளையிட்டு இருக்கிறார். ஆனால் அந்த சாலமோன் அதை மறந்து விடுகிறான். இங்கே அநேக காரியங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்கள் மேல் ஐக்கியமாயிருந்தான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 3:4 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 400 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாயம் பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவன் அந்நிய ஸ்திரீ மேல ஆசை வைக்கிறான், அவங்க கூட ஐக்கியம் வைக்கிறான். தவறான காரியத்துக்கு இடம் கொடுத்தது நிமித்தம் அவன் வயது ஆக ஆக அவர்கள் அவனை தவறான பாதைக்கு இழுத்து செல்கிறார்கள், விக்கிரகத்தை வணங்கும்படியாக செய்கிறார்கள். ஆனால் அவன் செய்த தவறு, இந்த சாலமோன் ராஜா செய்த அவன் இருதயத்தை அவன் காத்து கொள்ள மறந்து விட்டான். அவன் தேவன் தனக்கு கொடுத்த ஞானத்தை அவன் கவனியாது போய்விட்டான். அவன் வீழ்ச்சிக்கு காரணமே இதுதான். பாருங்க, அவன் 3 விதமான புத்தகங்களை நாம் வாசிக்கலாம். சாலமோன் ராஜா எழுதின புத்தகம், நீதிமொழிகள், உன்னத பாட்டு, பிரசங்கி, இந்த 3 பாருங்க தவறு செய்கிற சில வேளையில தவறான பாதைக்கு செல்கின்ற அநேகருக்கு இன்றைக்கு அந்த வசனங்கள் நமக்கு தவறை சுட்டி காட்டி திருத்தும் வசனங்களாக இருக்கிறது. நீதிமொழிகள் பார்த்தீங்கன்னா 31 அதிகாரம் இருக்குது. அதை டெய்லி ஒன்று வாசிச்சா கூட ஒரு மாதத்துல முடித்து விடுகிறான். ஆனால் நீதிமொழிகள்ல அநேக காரியங்களை சாலமோன் ராஜா கற்றுக் கொடுக்கிறார். இன்னும் உன்னத பாட்டுல பார்த்தீங்க, மணவாட்டி சபை, மணவலானாகி இயேசு மணவாட்டி சபையோடு ஒப்பிட்டுபடி எழுதுகிறார். பிரசங்கி அவன் தவறு செய்யும் போது, தவறான காரியங்களுக்கு இடம் கொடுக்கும் போது, தன்னை திருத்தி கொள்ளும் போது அவன் எழுதின பிரசங்கி அந்த பகுதியை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மாயை எல்லாம் மாயை என்று எழுதுகிறார். அவன் ஒவ்வொன்றாக அந்த வரிகளை எல்லாம்
வாசிக்கும் போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டுலாம் சொல்லி, அழ ஒரு காலம் உண்டு, பிறக்க ஒரு காலம் உண்டு, நடக்க நட்டதை பிடுங்க அப்படிலாம் நிறைய காலங்களை குறித்து சொல்கிறார். மாயையான உலகத்துல இருக்கிறோம். அந்த உலகத்துல நம்ம வாலிபன் எப்படி இருக்கணும், மனுஷன் எப்படி இருக்கும், மனுஷன் எதற்கு பிரயாசப்படுறான், மனுஷன் அந்த உணவுக்காக தான் இன்னும் அவனுடைய செயல்கள் என்ன எப்படி இருக்கும் என்பதை தன் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து அந்த பிரசங்கியை எழுதுகிறான். இன்னும் பாருங்க, சாலமோன் கடைசி நாட்கள்ல அவன் கண்டு கொண்ட காரியத்தை பிரசங்கி 12ஆம் அதிகாரம் இறுதி பகுதியில எழுதியிருக்கிறான் பாருங்க. பிரசங்கி 12:13 காரியத்தின் கடைசி தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேல் விழுந்த கடமை இதுவே, ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்பதை அறின்னு சொல்லி அந்த சாலமோன் எழுதுகிறார். பிரியமானவர்களே, நம் ஒருவேளை நம்ம அநேக காரியங்களை நமக்கு தெரியாது. ஒருவேளை வெளி தோற்றத்துல நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக காண்பிக்கலாம், அநேகருக்கு முன்பதாக பக்திமானா காண்பிக்கலாம், ஞானவானாக இருக்கலாம், அநேகத்துக்கு முன்பதாக நம்ம வெளி தோற்றத்தை நம் ஆண்டவருடைய பிள்ளையாக காண்பித்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்தரங்கமான காரியத்தை கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக இருந்து விடவே கூடாது. ஒருவேளை வெளி தோற்றத்துல நம்ம அழகா ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளை போல காண்பித்து விடக்கூடாது என்று சொல்லி இந்த சாலமோன் ராஜா பிரசங்கிலே குறிப்பிடுகிறார். இன்றைக்கு ஒரு வசனம் சொல்கிறது, 1 கொரிந்தியர் 9:27 மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்கிறார் ஒரு பகுதியில். பிரியமான, சரீரத்தை நம்ம ஒடுக்கி கீழ்ப்படுத்தணும். இந்த சாலமோன் ராஜா தவறுக்கு மேல தவறு செய்து அவனுடைய ராஜ்யபாரம் 2ஆக பிரிந்தது. அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகள் அங்கே அரசாள முடியவில்லை, அவர்கள் ராஜ்யம் பிரிந்து போனதுன்னு சொல்லி குறிப்பிடப்பட்டது. பிரியமானவர்கள், இன்றைக்கு கூட நாமும் கூட சில காரியங்கள் மேல ஆசை வைக்கிறோம்ல, பொருள் மேல, பொன் மேல, என்னும் உலக ஆசை, நிலங்கள் மேல, சில காரியங்களுக்கு மேல ஆசை வைத்து வைத்து தவறான வழிக்கு சென்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்கும். அந்த தவறான காரியம் நான் செய்யக்கூடாது, என்னை திருத்தி கொள்ளணும், நியாயத்திலே கர்த்தர் கொண்டு வருவார் என்பதை அந்த சாலமோன் தன்னை அவன் அறிந்து கொண்டது போல நாமும் ஆண்டவர்கிட்ட அறிந்து கொண்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவை ஸ்தோத்திரிக்க எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு கூட நாங்களும் கூட சில உலக பொருட்கள் மேல ஆசை வைத்து விடுகிறோம்ப்பா. நாங்களும் சப்பா பவுல் சொன்னது போல நாங்க சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படியத்தக்கதான கிருபை எங்களுக்கு கொடுங்க சப்பா. உமக்காக நாங்க சாட்சியாக வாழ கிருபை தாங்க. துதிக்கான மகிமை உமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை